நமது சமையல்கலை சங்கத்தின் தலைமை நிர்வாகிகள் தலைவர் திரு ஆடாள திருநாவுக்கரசன் அப்பனூர், செயலாளர் திரு சாவண்ணா குமார் மணிகரம்பை, பொருளாளர் திரு வே சிவமணி நல்லிவயல், ஒருங்கிணைப்பாளர் திரு வை ராமச்சந்திரன் சூரக்குடி, செய்தி தொடர்பாளர் திரு எஸ் வினோத்குமார் கன்றமாணிக்கம், அவைத்தலைவர் திரு காணவனா கருப்பையா பானையூர், துணைத் தலைவர் திரு கே முருகேசன் ஜெயங்கொண்டார், துணை செயலாளர் திரு மா பழனிசாமி கச்சகுடி, துணை பொருளாளர் திரு கா இளையராஜா பெரியகோட்டூர், துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கி ராமநாதன் தலக்காவூர். நிர்வாகிகளே, ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே, வருகை புரிந்திருக்கின்ற சமையல்கலை நலச்சங்க இந்த கூட்டு குடும்பமான இந்த குடும்பத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வருவது என்று வரவேற்பது சமையல்கலை நலச்சங்கம் பெருமிதம் கொள்கிறது. விருந்தினர்களாக திரு சி கருப்பையா சிறப்பு சார்பு ஆய்வாளர், தமிழ்நாடு காவல்துறை, டாக்டர் கோயிலா சிலமுத்து, BEMS குளோபல், திரு MD மணிவேல், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், IOB பேங்க் ரிட்டர், திரு லயன் சி பெரியசாமி, திரு ஆவண்ணா குணசேகரன், ஊரக வளர்ச்சித்துறை, இவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது பெருமிதம் சமூகரை அழைத்தார்கள். இந்த சங்கமானது கடந்த 4 ஆண்டுகளாக வளைகுடா நாடான குவைத் நாட்டில் மிகவும் சீரும் சிறப்புமாக, இந்த குடும்பம் 2வது ஆண்டாக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு பெரும் முயற்சி எடுத்து பெரும் உதவியாக இருந்த எங்களது சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, கடல் கடந்து நாங்களெல்லாம் நமது குடும்பங்களை விட்டு சென்று அங்கே பணிபுரிந்து சிறு சிறு தொகைகளை ஈட்டு அதை குடும்ப நலனுக்காக வளர்ச்சிக்காக நாங்களெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் அங்கே ஒரு எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் சமையல் கலைஞர்கள் என்று எந்த ஒரு சங்கமும் கிடையாது, எந்த ஒரு நாட்டிலையும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆகையினால் இந்த சமையல் கலைஞர் என்பது சாதாரண சமையல் கலைஞர் கிடையாது. அரபு நாடுகளில் மிகவும் ஒரு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்வி விழா என்பது 10வது 12வது தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தருணங்களில் இன்னும் நிறைய மாணவர்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பரிசுகளை வாங்கி செல்ல வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய தருணங்களில் அவரவர் குடும்ப சூழலை அறிந்து தெரிந்து மேலும் மேலும் நன்றாக படித்து பல பட்டங்களை பெற்று நிறைய பரிசுகளை பெற்று நீங்களெல்லாம் சிறந்த முறையில் ஒரு ஆட்சியாளராகவோ, மருத்துவராகவோ, இன்ஜினியராகவோ எத்தனையோ துறைகளில் நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டார்கள். அவர்கள் அமைந்திருக்கார் என்பது சிறப்பு வாய்ந்த விஷயமாகும். ஆகவே அதை பின்பற்றி நீங்களும் கல்வியில் சிறந்த முறையில் படித்து மேலும் மேலும் பல பட்டங்களை பெற வேண்டும்.
என்பது உங்களுக்கு என்னோட வாழ்க்கை செய்தியாக தெரிந்து கொண்டு வருகை கொடுத்திருக்கின்ற சமையல்காலை வளர்ச்சியற்ற குடும்பம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி வருகிறது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பாக அங்கே முதல் எடுத்துடலாம். ஆதிபாகம் குழந்தையோடு இந்த விழாவில் எனக்கு சிறப்பு ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் உங்கள் மக்களை பார்த்துருக்கேன். பெரிய சந்தோஷமாக இருக்கு. எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கறதே பெரிய விஷயம் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சீராக இருக்கிற மாதிரி கவனிக்க நம்ம கனவு காணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்காங்க. இந்த பள்ளி குழந்தைகளோட நிறைய நாட்களையும் நேரங்களையும் சொல்லியிருக்காங்க. இப்படி எடுத்துக்கலாம். முதல்ல கல்வி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும். நம்ம கூட வர்றது ஒன்றே ஒன்று தான். எந்த பணமும் வராது, எந்த பொருளும் வராது. நம்ம படித்த கல்வி தான் வரும். அதுக்காக தான் சொன்னாங்க கல்வி தான் உங்கள் நிலையையும் ஒரு மாற்றத்தையும். அதான் நம்ம பிள்ளைகள் முன்னுக்கு வரணும், நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும், நம்ம மக்கள் முன்னுக்கு வரணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வெளிநாட்டை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும், நம்ம மக்கள் முன்னுக்கு வரணும், நம்ம பிள்ளைகள் முன்னுக்கு வரணும். அப்படி நினைச்சு இந்த விழாவை நடத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஏன்னா எல்லாரும் நினைக்கிறதில்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செய்து நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன அறிவுரை தான், படிங்க. படிச்சீங்கன்னா உங்க தலைமுறை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க, அதாவது அழகை நினைச்சீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை முன்னேற்றம் கொண்டு வரும். முக்கியமா இப்ப நிறைய பேர் வந்திருக்கீங்க. வருங்காலத்துல எல்லாரும் கூட்டு போடுங்க, எல்லாரும் முன்னுக்கு வரணும். எப்படி வரலாம்? நம்ம படிச்சாதான் முன்னுக்கு வரலாம். நம்மளை கீழே வச்சிருந்தாங்க, நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டோம், நம்ம தான் மேல இருப்போம், மற்றவங்க கீழே இருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடலாம், நம்ம சொல்றதை கேட்கறது 10 பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரல அப்படின்னா அந்த 10 பேருக்கு கீழே நம்ம மனோரமாக இருப்போம். இதுக்கு என்ன காரணம்? முதல்ல படிங்க, பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க, காலையில் எழுப்பி கொடுங்க, படிக்க சொல்லுங்க. சரிங்களா? நிறைய இன்னொரு சொல்லுங்க, இந்த மொபைல தேவையானது நிறைய இருக்கு, பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. முதல்ல நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, நல்லா விளையாட சொல்லுங்க. வேற என்ன சொல்லுமா? நிறைய பிள்ளைங்க அதாவது எனக்காகவோ அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம சந்ததி விழாவுக்கு நினைச்சு இந்த விழா நடத்துறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அதை மட்டும் நினைச்சுங்க, நல்லா படிக்கணும். மனசுல வச்சுனா போதும். நம்மளுக்கு 10 பேர் வேலை செய்வான். நம்ம படிக்கல, அந்த 10 பேருக்கு 11 நாள் நம்ம வேலை செய்யணும். ஆனால் தயவு செய்து நல்ல நிலைமைக்கு நம்ம குடும்பமும் நம்மளும் வர வேண்டும் அப்படி நினைச்சீங்கன்னா நல்லா படிங்க, முன்னேற்றத்துக்கு வாங்க, நல்லா போஸ்டி போகலாம். நிறைய அப்சர்விங் மைண்ட், நிறைய அதாவது என்ன இருக்கு, என்ன படிக்கணும் அப்படி ஒவ்வொரு இதுக்கு கேள்வி கேளுங்க. நம்ம என்ன படிக்கணும் நம்ம தான் நிர்ணயிக்கணும். முதல்ல நம்ம என்ன படிக்கணும்னு நம்ம நிர்ணயிக்கணும். பிள்ளைங்க கேளுங்க, நீ என்ன படிக்க போற, அதை படிக்க வைங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. எல்லாரும் வந்து நினைப்போம் நம்ம பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னா அவன் என்ன படிக்கிறான் அப்படி ஒரு முடியுமாங்க. நல்ல நிலைமை கொண்டு வாங்க. எல்லாரையும் பார்த்த வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கு. இது பேரு வளர என்னாமலை இறைவனை வேண்டி உண்மையிலே உணவு நம்ம தொழில், கல்வி நம்ம எதிர்காலம், கல்வி நம்ம எதிர்காலம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சேவையை கடமை. அருமையான சென்டென்ஸ்.
அதாவது எங்க சமையல் கலை சங்கத்தை நமது பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து கோயத்துல நிறைய பேர் இருக்காங்க. சமையல் கலைஞர்களாக இன்னமும் சங்கத்துல இணையாதவங்க. ஏதோ 10ஓட 11 சங்கமாக தான் எங்க சங்கம் இருக்கும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க. சின்னதா ஒரு சந்தா கொஞ்சம் கொஞ்சமா சுற்றி கடந்த ஆண்டே சிம்பிளா ஏதாவது கல்விழாக்காக பண்ணணும்னு நாங்கள் முயற்சி எடுத்து சிம்பிளா நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணோம். அது ஒரு வீட்டில் வச்சு ரொம்ப எளிமையான முறையில் பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா கோயத்தை பொறுத்தவரை நம்ம சங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய சோசியல் சர்வீஸ்ல தான் இருக்காங்க. நிறைய இதுகள்லாம் நிறைய ட்ரஸ்டுகள் இருக்காங்க. நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உறுப்பினர்கள்லாம் ஒன்றிணைத்ததுனால தான் இன்னைக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கு. அடுத்தபடியாக நம்ம சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் அப்புறம் இந்த அசோசியேஷன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணா போர் அடிக்கணும். ஏன்னா நானும் இதே இடத்துல இருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் நிறைய கண்டிஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். என்னதான் நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் பட் மார்க் எடுத்து கொஞ்சம் போகும்போது ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான். ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறேன். உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ஏதாவது ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். பட் அது தெரியாமல் நிறைய பேர் நிறைய பண்ணி ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ எதாகணும் மோட்டிவேட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் எல்லாருமே பண்ணலாம். பட் இப்போ நான் கொடுக்குற மோட்டிவேஷன் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். வெளியில போய் வீட்டில் பேசுகிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மறந்துடும். எனக்கு அப்படிதான் மறந்துடும். ஸோ பட் மோட்டிவேஷன் எல்லாரும் பண்ணலாம். பட் இந்த மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளேயே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்பப்போ நீங்களே தட்டி இது பண்ணி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கும். அப்போ யார் நம்மளை என்ன பண்ணாலும் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஸோ அதெல்லாம் நிறைய எடுத்துப்பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு யாருமே என்னோட மெயின் இது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பேரண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தப்பான எந்த ஒரு இதையுமே எடுக்கவே கூடாது. ப்ரிப்பேர் கிளாஸ் வந்து எல்லாரும் நல்லா படிங்க. நிறைய இன்னும் காலேஜ் அதுக்கப்புறமும் ஒர்க் போயிட்டோம்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால இருந்தாலுமே இதில் போட்டு என்னென்ன படிக்க முடியுமோ என்னென்ன டிஃப்ரெண்ட்டான இது இருக்கும் அதெல்லாம் படிங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் நான் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வாங்கல. பட் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்க இருப்பாங்க படிக்க வைக்க முடியாம. ஸோ அந்த குழந்தைக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நானுமே டாக்டர் ஆகிருக்கேன்னா என்னோட மோட்டிவ் நான் ஜஸ்ட் சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு சொல்றதா நானும் டாக்டர் ஆவேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னோட ஃபியூச்சர்ல எங்கள் அப்பா வந்து டெத் ஆகிட்டாங்க. அவங்க 10 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா டெத் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அது என்ன ரீசன் கேட்கும்போது எல்லாரும் சும்மா தெரில ஏதோ இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்னோட இது என்னன்னா அந்த ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஸோ அது எதனால ரீசன்ல டெத் ஆனாங்கிறது தெரியாது அவங்களுக்கு. பட் இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன் ஒருவேளை அவங்களுக்கு இதனால டெத் ஆயிருப்பாங்களோ பார்க்கலையோ யாருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா அது வந்து நான் சும்மா விளையாட்டு சொன்னேன். டாக்டர் சொன்னேன் என் அம்மா சும்மா தயாரிக்கிறதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாவே ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு கிராமத்துல அதாவது எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாத இடத்துல போய் ஃப்ரீயா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணுங்க கொடுக்கறதுக்கு. ஸோ அதை எப்போ நம்ம ஸ்டேபிள் ஆகணுமோ அப்போ கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட இதுலேயும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் நமக்கு. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து அதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இப்போ இது ஃபுல்ஃபில்லா என்னோட ட்ரீம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆக்சுவலாக நானும் ஹோமியோ தான் முடித்தேன். நானும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு பின்னாடியே ஒரு வேற எதுக்காக போயிருந்தேன்னா இது ஆகிருக்க மாட்டேன். சும்மா சொல்லிட்டு விட்டுருப்பேன். பட் எது கிடைக்குதோ அதை படிங்க. எதுவுமே வந்து எந்த படிப்புமே இப்போ வந்து குறைச்சல்லாம் கிடையாது கண்டிப்பா. அதனால எது உங்களால முடியும் இது கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அதுல அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப ஒரு போராட்டமான விஷயம். எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு பயந்த சூழ்நிலையில நாங்கள்லாம் வேலை செஞ்சோம். நார்மலாகவே அங்கே உள்ள ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அதையும் தாண்டி இதை வந்து ஒவ்வொரு வாரமும் கான்ஃபரன்ஸ் போட்டு மீட்டிங் போட்டு ஒவ்வொரு விஷயமா ஒருங்கிணைச்சு தான் அந்த விழாவை பண்ணியிருக்கோம். எங்களோட அந்த கோரிக்கைக்கு நம்ம ஒரு சங்க உறுப்பினர்கள் வந்து இந்த அளவுக்கு எல்லாரையும் அனுப்பிச்சு இது பண்ணியிருந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தபடியாக என்னுடைய
ஆசிரியர் திரு ஆ. சுப்பிரமணியன் பிகாம் சார் உடற்கல்வி நிறுவன ஆசிரியர் அவர்கள் அழைக்கிறேன். ஆம்ஸ் நடத்தி எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் பண்ணணுன்ற முடிவு வந்தோம். கற்பிப்போம், கடமையை செய்வோம். சமையல் கலைஞர்கள் நலச்சங்கம் 2026 ஆண்டு, இந்த ஆண்டு 2026 ஆண்டு குவைத் வாழ் சமையல் கலைஞர்களால் இந்த கல்வி விழா நடத்தப்படுகின்றது. இந்த கல்வி விழாவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் செயலர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே கூடியிருக்கக்கூடிய சமையல் கலைஞர்களின் குடும்பத்தார்களுக்கும் நமது சமூக பெரியோர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்பி ஒன்று சேர், கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று நமக்கு அந்த தாரக மந்திரத்தை கொடுத்திருக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் சமையல்கலை சங்கம் கற்போம், கற்பிப்போம், கடமையை செய்வோம் அப்படின்னு அவங்க ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன முக்கியமான நோக்கத்து வரை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். கற்போம் என்றால் பாடநூலை, புத்தகத்தை எடுத்து கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கல்வி அல்ல, கற்றுக்கொள்வதல்ல, கற்றுக்கொள்கின்றோம். அண்ணன் திரு லயன் பெரியசாமி அவர்களை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி தகவல் முதற்றே உலகு. கற்றதெல்லாம் ஆய பயனங்கள் வாழறிவன் நற்றா தொழார் எழில். கற்றதெல்லாம் ஆய பயனங்கள். படித்தால் மட்டும் போதாது, படித்ததனால் நாம் பெற்ற பயன் என்ன, நமது முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நமது சமய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு இப்படி ஒரு அமைப்பு இல்லை சமையல் கலைஞர்களுக்கு. ஆனா அவங்க ஒன்று கூடி, அவங்க குடும்பத்தின் எல்லாரும் ஒன்று கூடி இந்த கல்வி விழா மாணவ செல்வங்களை சிறப்பிக்க, ஊக்குவிக்க, மேம்படுத்துவதற்கான கல்வி விழாவை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது மிக்க மகிழ்ச்சி. உடலுக்கு குளிர்விக்கக்கூடிய அந்த உணவு, அந்த உணவின் மூலம் எத்தனை பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் அந்த உணவு சரியில்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் சரியில்லை ஈஸியா எல்லாரும் சொல்லிடுவோம். மனம் புரித வயிறாக அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய இந்த சமயக்கலை கலைஞர்கள் நலச்சங்கத்தை மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்துகின்றேன். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். நமது பிள்ளை மட்டும் இல்ல, அடுத்தவங்க பிள்ளையும் நல்லா ஊட்டி வளர்த்தோம்னா நம்ம பிள்ளை எப்படி வளர்ந்துடும் அப்படிங்கிறது பொருள். ஆனா அதுலயே தமிழ்ல எப்போதுமே ஒரு சொல்லுக்கு ஒரு வரிக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதுல இன்னொரு அர்த்தம் சொல்றேன். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பிள்ளையை கரெக்டா கவனிச்சுக்கிட்டாங்கன்னா என்னோட குழந்தை நான் கவனிச்சிருவேன், அந்த குழந்தை நல்லா வளர்ந்துடும் அப்படிங்கிற பொருளும் அதுல அடங்கி இருக்கு. அதனால இந்த சமயக்கலை சங்கங்கள் அங்கத்தினர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை முதலில் மேம்படுத்துவோம் என்ற முதல் படியை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் காலப்போக்கில் அவர்கள் அடுத்தடுத்த நிலையை கண்டிப்பாக அடைகிறார்கள். அது அவர்களுடைய படிப்படியான இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் அங்கே கூடி அதை உருவாக்கி அதற்காக அவர்கள் இங்கே வந்து இந்த விழாவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்.
அவர்களுடைய முயற்சி மிகச்சிறந்தது. இப்ப எல்லா பெற்றோருமே பெரியவங்க எல்லாருமே ஒரு ஊருக்கு போகணுமா, இல்ல பள்ளிக்கு போக வேண்டுமா, கல்லூரிக்கு போக வேண்டுமா, செல்லும் இடத்துக்கு ஒழுங்காக செல்லலாம். தம்பி கரெக்டா ஒழுங்கா போய் படிச்சுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒழுங்குனா என்ன ஒழுங்கு? ஒரு கட்டுப்பாடு. ஒழுங்குனா கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? சுய கட்டுப்பாடு. எதுக்கு அந்த சுய கட்டுப்பாடு வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா எவரிதிங் லாஸ். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டுமே தன்னை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முடியும். அதற்கடுத்த குடும்பம், அதற்கடுத்த சமுதாயம், அதுக்கு அடுத்த நாடு. அதனால் மாணவ செல்வங்கள் ஒழுங்கிலிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு சிறந்த ஆயுதம் என்னன்னா தன்னம்பிக்கை. எதற்கும் பயப்படாமல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல். அந்த தன்னம்பிக்கை இருந்தால் அனைவரும் சிறப்பான முறையில் தான் எடுத்துக்கொண்ட வழியை பாதையை உயர்நிலைக்கு அடைய முடியும். அதனால் மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதும் சரி, உங்களுக்கான ஒரு ஒழுங்கை உருவாக்கி, ஒழுங்குனா வெறும் நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் பொருள் இல்லை. எந்த ஒரு செயலானாலும் சரி, இப்போ வீட்டில் ஒரு பொருள் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல எடுக்கணுங்கிற ஒரு ஒழுங்கு இருக்கணும். வீட்டுக்கு முன்னால் வாரம்னா செப்பல் கலட்டி போகிற எக்ஸாம்பிள் அப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டு, செப்பலை எங்கே கலட்டி போடணும்? செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இல்லை வாசலுடைய 2 பகுதி, அந்த பகுதியில் எங்கேயாவது வலதுபுறமோ இடதுபுறமோ காட்டி வைக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஒழுங்கு இருக்கும் பொழுது வாழ்க்கை தொடர்ந்து உடல் முயற்சியும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதுல மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன பாடம் படித்தோம், இன்னைக்கு என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணணும். அதை ரீகால் பண்ணும் பொழுது உங்களுக்கு உடல் சமநிலை இருக்கும் பொழுது, நல்ல மனநிலை இருக்கும். நல்ல மனநிலை இருக்கும் பொழுது அது சரியான பதிவு இருக்கும். சரியான பதிவு இருக்கும் பொழுது மறுநாள் உங்களுடைய செயல்பாடு அது சிறப்பான முறையில் உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். நம்ம சமய கலைஞர்கள் சாப்பிட்டு நமக்கு நல்ல அரசுவை உணவு கொடுக்குறாங்கல்ல, அந்த சாப்பாடு நம்ம மூளைக்கு 20% தான் போகும். மூளைக்கு எவ்வளவு போகுது? 20%. அப்ப 80% சென்றடைவதில்லை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அப்பா அம்மா சொல்ற வேலையை நல்லா செய்யணும், வீட்டில் நல்லா வேலை செய்யணும், ஓடி விளையாடணும், நல்லா நடக்கணும், வாய்ப்புகள் நல்லா நடக்கணும். இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நாம் உயிர் வாழ்வதற்கு, நம்மளை மேம்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியை தினந்தோறும் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆனால் இப்போ ஆண்ட்ராய்டு செல்போன் வந்துருச்சு. அந்த ஆண்ட்ராய்டு செல்போன் வந்து மாணவர்களை ஒரு கொரோனா காலம் அதற்கு பிறகு சொந்தடி ஆகிடுச்சு. நிறைய எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தா யார் பேசுறது யார்? அடுத்ததா பள்ளிகளில் வந்து 7.5% கோட்டா அப்படின்னு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெற்றோர்களும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. 7.5% அப்படின்னு ஒரு ஒதுக்கீடு இருக்கு. அந்த ஒதுக்கீடு வந்து நம்ம எப்படி அடைய வேண்டும், பெற வேண்டும் அப்படின்னா, அந்த குழந்தை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும். ஆனா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி வேற அரசு பள்ளி இல்லாத பள்ளிகளில் மெட்ரிக் பள்ளி வேற பள்ளிகளில் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு உண்டு. அது எது மூலமா போயிருக்கணுமா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஒன்று இருக்கு, RTE. அதன் மூலமா அந்த கவர்மெண்ட் மூலமா அந்த குழந்தை வந்து மெட்ரிக்ல படிச்சா அவங்களும் இதை அடையலாம். இவங்களுக்கு இவங்க நினைச்ச கோர்ஸை படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில பாடங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, பிரிவுக்கு மட்டும். அது என்ன
என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு MBBS, BE, BE வரக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி சில வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் எல்லாமே இந்த 7.5 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 69% மொத்தத்தில் இருக்கு 69% ஒதுக்கீடு இருக்கு. அதுல 14% SC, 3% SCA, 1% ST அப்படின்னு மாணவர்கள் மக்கள் அப்படி நம்ம போட்டு வரக்கூடிய 16%. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுபோல MBBS மற்ற கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அது மாதிரி அங்கே எல்லாமே ஃப்ரீ கொடுத்துருவாங்க. சொல்ல போனா கவர்மெண்ட் வழி படிச்சிடலாம். மாதம் ஒரு 20,000 ஆகும் MBBS படிக்கிறது. ஆனா பணம் கட்டி சரியான மார்க் வாங்கலைன்னா அது அவங்க போற காலேஜை பொறுத்து போற வழியை பொறுத்து பல லட்சங்கள் செலவாகும். ஆனால் நல்லா பிடித்து ஒரு திட்டமிட்டு வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்றால் அயல்நாடுகளில் வாழக்கூடிய நமது பெற்றோர்களை மனதில் வைத்து மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த திட்டமிட்டு நன்றாக படிக்க வேண்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய சமயக்கலை நலச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், குடும்பத்தார்களுக்கும், பொதுமக்களுக்கும் நன்றி. கடந்த 6 மாசமா நடந்துகிட்டு விஷயங்கள்ல செய்திகள்ல பார்த்துருப்பீங்க. அதான் கொஞ்சம் கவனிக்க ப்ளீஸ். அடுத்தபடியாக திரு சார் மகி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் மிக்க சபை ஆண்டவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, சமையல் கலைஞர்கள் நலைச்சங்கம் குவைத் நாட்டினுடைய அந்த அமைப்பினுடைய கல்வி விழாவிலே தலைமை தாங்கியிருக்கின்ற அந்த அமைப்பினுடைய தலைவர் கம்பனூரை சேர்ந்த அன்பு சகோதரர் அல்லது திருநாவுக்கரசு அவர்களே, முன்னிலை வைத்திருக்கின்ற வை ராமச்சந்திரன், சுபா முத்துச்சித்திரன், பரணி என்ற பழனிசாமி, ஆறுபடையப்பா முத்து உள்ளிட்டவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய துணை பொருளாளர் அருமை சகோதரர் இளையராஜா அவர்களே, இங்கே கல்வியிலே வெகுமதி பரிசு பொருட்களை பெற வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவிய செல்வங்களே, மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு காவல்துறையுடைய சிறப்பு சார்பாளர் உயர்திரு சி கருப்பையா அவர்களே, அதுபோல கோகுல் மிஷன் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றும் கோகிலா செல்லமுத்து அவர்களே, தமிழ்நாடு உயர்கல்வி இயக்குனர் மதிப்புமிகு திரு சுப்பிரமணியம் அவர்களே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஓய்வு பெற்ற சீனியர் மேனேஜர் மதிப்புமிகு சங்கு தமிழ்மாறன் அவர்களே, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய ஓய்வு பெற்ற துணை பொது மேலாளர் மதிப்புமிகு மணிவேல் அவர்களே, லைன்ஸ் கிளப் ஆஃப் காரைக்குடி காஸ்மாஸ் உடைய ரீஜனல் சேர்மன் மதிப்புமிகு சி பெரியசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஊரக வளர்ச்சித்துறைய மதிப்புமிகு ஆர் குணசேகரன் அவர்களே,
இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி நல்ல இருக்கின்ற துவாமூர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் மதிப்புமிகு திரு எம் சபாபதி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக ஏறத்தாழ ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும். நீங்க என்னை தொடர்பு கொண்டு ஒரு மாசம் இருக்கும். அவங்க அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த சங்கத்தில் உள்ளவங்க இந்த சங்கம் சிறப்பாக செயல்படணும், இந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடைபெறணும், இந்த நிகழ்ச்சி இந்த மாணவ மாணவியருக்கு அவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஏன் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நாம் வழங்க வேண்டும் என்று இந்த பெரும் முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா படிக்கணும். ஆனால் அம்பேத்கர் வந்து என்ன படிச்சிருக்காங்க நம்ம என்ன கூட முடியும். எத்தனை வகையான படிப்புகள், எவ்வளவு வளமையான கல்வி படிச்சிருக்காங்க, என்னென்ன வகையான கல்வி படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டா நம்ம அதை வாசிக்கிறதுக்கு நேரம். அவ்வளவு கல்வி படிச்சிருக்காங்க. ஆனா அண்ணல் அம்பேத்கர் வந்து அந்த கல்வியை பெறக்கூடிய சூழல் அப்ப அவர் கிடைச்சிட்டான்னா நிச்சயமா இல்லை. இன்றைக்கு நம்ம குழந்தைகள் நம்மளுடைய தலைமுறை கல்வி கற்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த எனக்கு முன்னாடி பேசிய மாண்புமிகு ஐயா அவர்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம இந்த மாணவ செல்வங்கள் ரொம்ப வருத்தம் என்னன்னா கொஞ்சம் கவனிக்காம இருக்கிறது. நாங்க பொதுவாக பேசிட்டு போயிடுவோம். இந்த நிகழ்ச்சியை பாராட்டுறதுக்கு உங்களெல்லாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கோம். ஆனா நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஐயா அவர்கள் சொல்லும் போது அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம அந்த கல்வியை தேடி போகணும், அந்த வாய்ப்புகளை தேடி போகணும். அதற்கான வழிகள் என்னன்னு சொல்லும் போதும் நம்ம பெற்றோர்கள் அதை அக்கறை எடுத்து நம்ம குழந்தைகளை ஒரு அரை மணி நேரம், எனக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க, ஒரு அரை மணி நேரம் நம்ம எதற்கோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குறோம். டிவியில் சீரியல் பார்க்கறதுக்கோ இல்லை வேற நிகழ்ச்சிகள் பார்க்கறதுக்கோ ஒதுக்குறோம் ஒரு அரை மணி நேரம். இது என்னன்னா உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு செஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப பாராட்டணும். என்ன காரணம்னா இது ஏதோ ஒரு விளம்பர நிகழ்ச்சிக்காக இல்ல வெளிநாட்டுல இந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க சமையல் வேலை பார்க்கறது, சமையல் கலைஞர், சமையல் நிகழ்ச்சி மிக உயர்ந்தது. அதற்காக இந்த சமையல் கலைஞர் சங்கத்தில் உள்ள அத்துணை நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் பாராட்டுகிறேன். ஏன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். நம்மளுடைய பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டம் நமக்கு தெரியாது. அவங்க வந்து பலாப்பழம் மாதிரி நம்மளை திட்டுவாங்க, நம்மளை கண்டிப்பாங்க. ஆனா அது நோக்கம் என்ன? நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல பதவிக்கு வரணும், நல்ல பதவிக்கு வந்து இந்த சமூகத்துக்கு பணியாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அப்ப இந்த மாணவ செல்வங்கள், இந்த மாணவர்கள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அது மாதிரி இன்றைக்கு கல்வி பெறுவதில் வந்து ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாய்ப்புகளை தேடி தேடி போய் நம்ம படிக்கணுங்கிறது மிக அவசியமா இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா நாம தினமும் படிக்கணும், அதான் முதல் முக்கியம். இந்த விழாவுடைய நோக்கம் வந்து தினமும் படிக்கணும். படிப்பு மாத்திரம் போதுமா அப்படின்னா நல்ல ஒழுக்க புத்தப்பட்டுள்ள சமூகத்தில் பிறந்து ஏராளமான ஒடுக்குமுறைகளை சந்திச்சார். அந்த ஒடுக்குமுறை ஏற்பட்ட வழிதான் நமக்கு பின்னாடி நம்மளுடைய தலைமுறை, நம்மளுடைய சந்ததியினர் இந்த ஒடுக்குமுறைக்கு ஆட்படாம இருக்கணும்னா கல்வி அவசியம், சமூக விடுதலை அவசியம், சம உரிமை அவசியம், சமூக நீதி அவசியம் என்ற
அந்த உயர்ந்த லட்சியத்துக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போறாங்க. இன்றைக்கு பார்க்கலாம், இன்றைக்கு மாற்றம் வந்திருக்காங்கன்னா மாற்றம் வந்திருக்கு. நமக்கு பொதுவாக பார்த்தோம்னா ரெண்டு இருக்கும். எல்லா ஊர்லையும் ஊர்னு ஒன்று இருக்கும், இன்னொரு பகுதியில் ஒன்று இருக்கும். நம்ம ஊருக்கு குழந்தைங்களே கேட்பாங்க, யாரை பார்க்கணும், அதுலேயே தெரிஞ்சுக்குவாங்க. ஊர் வேற, நம்ம வாழக்கூடிய இடம் வேற. இந்தியா முழுவதும் நிலம்பரம். ஒரு ஊரை ஒரு பொதுமைப்படுத்தி பொது அடையாளத்தை சொல்ல முடியும். ஏன்னா இந்த சமூக சாதிய பாகுபாடு நம்மள அப்படி வச்சிருக்கு. அப்ப இந்த ஒடுக்குமுறை மாறி இருக்கான்னா மாறி இருக்கு. ஆனா மிகப்பெரிய மாற்றம் உருவாகுது. இன்றைக்கும் பல கிராமங்கள்ல பல பகுதிகளில் செருப்பு அணிஞ்சு போக முடியாது, செருப்பு போட்டு போக முடியாது. ஆனா எல்லாம் சொல்றாங்க, யாருக்கு இப்பெல்லாம் சாதி பார்க்கலாம், எங்கெங்க சாதி வேற்றுமை இருக்குது. நான் மனம் திறந்து சொல்றேன், நீதிமன்றங்களில் நாங்கள் பணியாற்றினாலும் நீதிபதிகளாக இருந்தாலும் ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்ப மாவட்ட ஆட்சியராக இருக்கிறேன். இன்னைக்கு நான் எங்க ஊருக்கு போனா கூட என்ன ஒரு மாவட்ட ஆட்சியராக இந்த ஊர் பார்க்கல, என்னை ஒரு உயர்ந்த அரசு அதிகாரியா பார்க்கல. அந்த ஊர்ல நான் எந்த பகுதிக்காரனோ அந்த பகுதியாக பார்க்கிறாங்க. இன்றைக்கும் எங்க ஏரியாவை தாண்டி ஊர்ல இந்த நிலைமை மாறி இருக்கான்னா மாறி இருக்கு. அந்த மாறிய சதவீதம் எவ்வளவு இருக்குன்னா மிக சொற்பமா இருக்கு. ஏன்னா இந்த சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக, ஒரு கல்வி கற்ற சமூகமாக, ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து முன்னேறிய சமூகமாக மாறது இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக பல்வேறு தளங்களில் பணியாற்றிக்கொள்ள என்னுடைய வழக்கறிஞர் பணியில அது ஒரு பணியா பார்த்துட்டு வரும். இந்த ஆணவ கொலை நடக்குது, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலை. சாதி ஆணவ கொலைன்னு என்ன? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வேறு சாதி பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணா அந்த சாதியவாதிகள் அவர்களை படுகொலை செய்கிறாங்க. சமீபத்தில் நடந்திருக்கு. ஏராளமான வழக்குகள் இருக்கு, ஏராளமான வழக்குகள்ல தண்டனை ஆயிருக்கு. இப்ப சமீபத்தில் கல்லல் பக்கத்துல ஒரு மாணவன் மஞ்சரட்டுக்கு போய் பொது மாடு, மஞ்சரட்டுனா எல்லாரும் பொதுவாக இருப்பாங்க, பொது மாடை பிடிக்கலாம், யாரும் அடக்கலாம், துண்டு எடுக்கலாம், அது உள்ள பரிசு பொருளை போகும். மஞ்சரட்டில் மாடை அழுத்தாங்கிறதுக்காக அடிச்சு கண்ணை நோண்டிட்டாங்க. கல்லல்ல ஒரு பையன், கொடுக்கப்பட்ட பையன், நம்மோட கண்ணை நோண்டிட்டாங்க. கண்ணை அடிச்சு கலக்கிட்டாங்க. கண்ணை நோண்டி எடுத்துட்டு பிளாஸ்டிக் கண்ணு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வருஷம் புல்லட்ல போனாரு. புது புல்லட் வாங்கி, அவர் ஒரு டிகிரி படிச்சவரு, புது புல்லட் வாங்கி அந்த ஊருக்குள்ள ஓட்டிட்டு வந்தாங்கிறதுக்காக அவனை அருவாள் எடுத்து வெட்டினாங்க. ஊர் பொதுவுல வீட்டு வாசல்ல அட்டனக்கால் போட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துங்கிறதுக்காக படுகொலை நடக்குது. மிகப்பெரிய கல்வியாளரா இது கூட சிவகங்கை மாவட்டத்துல, வேற எங்க ரொம்ப தொழிலா இல்ல, சிவகங்கை மாவட்டத்துல நம்மளை சுற்றி நமக்கு அருகில் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு பொது வெளியில தைரியமா நான் இந்த மேடையில இது மாதிரி பல மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் கல்வி தான். இந்த கல்வி எனக்கு கிடைச்சோட விளைவுதான் இன்றைக்கு இத்தனை மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இத்தனை மக்கள்கிட்ட நான் என்னென்ன கிடைச்சிச்சோ, எனக்கு என்ன நான் அடைஞ்சனோ அந்த பலனையும் அதனுடைய விளைவுகளையும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க உள்ள உங்களில் ஏராளமான பேர்கள் மருத்துவர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ஒரு பொறியாளர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகலாம். இன்றைக்கு உலக நாட்டில் பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய பணிகள்ல நம்ம சமூகத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம்
ஆகிய சகல வழிகளையும் முன்னிலை இருக்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மிகப்பெரிய விழாவை நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு வரான்னு நினைக்கிறேன். அந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று பரிசு பெற காத்திருக்கும் மாணவ மாணவிகளையும் எனது சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த குவைத் வாழ் சமையல் கலைஞர்கள், அதனுடைய நிர்வாகிகள், அதனுடைய உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. மொத்த சமையல் கலைஞர்கள் சேர்ந்து தான் முதல்ல இந்த குரூப் ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள ஊர் 2 ஊரா இருக்குல்ல, இந்தியா ஃபுல்லா நம்ம 2வது ஊர்ல தானே இருக்கோம். அந்த அடிப்படை மாதிரி தான் அதுக்குள்ள உருவாச்சு. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள பல மோதல்கள் வெடிச்சிச்சு. அப்புறம் நாங்க பார்த்த சரியே இதெல்லாம் நம்மளே பண்ணுவோம், நம்ம சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட ஆளுநர் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்டதான் அந்த சமையல் கலைஞர்கள் நலச்சங்கம். நன்றி. அடுத்தபடியாக ஐயா திரு சங்கு தமிழ்குமார் எஸ்பி சீனியர் மேனேஜர் அவர்கள் அழைக்கிறேன். வணக்கம். கொஞ்சம் மாணவ மாணவிகள் மட்டும் நான் சொல்றத சொல்லுங்க. சொல்றீங்களா? ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம் கலந்த வணக்கங்கள், வணக்கங்கள். இதுதான் நம்மளுடைய கடவுள் வாழ்த்து. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு கடவுள் வாழ்த்து. அன்புக்கும் மரியாதைக்கு முடிய இந்த சமையல் கலைஞர் நலசங்க குவைத் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் திருநாவுக்கரசு அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் ராமச்சந்திரன், முத்துசித்திரன், பழனி, அருளையப்பா, தொகுப்பு வழங்குவர் இளையராஜா மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும், மேலும் இங்கே பரிசுகளை அள்ளிச் செல்ல வந்திருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இந்த நலச்சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சுருக்கமாக பேசுவதாக சொல்லி இருக்கின்றார். முதலில் நான் சொல்ல வருவது, வாழ நினைத்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை பூமியே. இந்த விழாவிற்கு சமையல் கலை நண்பர்கள் நடத்தும் விழாவிற்கு நான் தகுதியானவனா என்று பார்த்தால் நிச்சயமாக நான் தகுதியானவன் தான். ஏனென்று கேட்டால் என்னுடைய தகப்பனார் மிகச்சிறந்த சமயக்காரர், மிகச்சிறந்த சமயக்காரர். நாம் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் குறிப்பாக கள்ளல் பகுதியில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சென்றார்கள். அங்கு சென்று இந்த சமையல் கலையை ஆரம்பித்தார்கள். சமையல் கலை என்றால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சமயக்காரராக இருந்தார்கள். அங்கு ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்தவர்கள் அந்த நமது பெரியோர்கள் எல்லாம் பாம்பேக்கு சென்று அங்கும் பிரிட்டிஷ்காரர்களிடம் சமயக்காரராக இருந்தார்கள். ஒருவர் வாங்குகின்ற சம்பளம், என் தகப்பனார் போன்றவர்கள் வாங்கிய சம்பளம் 200 ரூபாய். எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த ஊர்லயே நான் தான் அதிகமான சம்பளம் வாங்கணும்னு. எவ்வளவு கேட்டா 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் சம்பளத்தை வைத்து பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். அந்த 200 ரூபாய் சம்பளம் போக போக 2000 ரூபாய் ஆனது. அந்த 2000 ரூபாய் வாங்கிய நமது தகப்பனை படிக்க வைத்து அவர்கள் வேலைக்கு சென்று
20,000 சம்பளம் வாங்கினார்கள். அந்த 20,000 நன்றாக கேளுங்கள். 200 ரூபாய் வாங்கியவர்கள் 2000 வாங்கினார்கள். அவர்கள் பிள்ளைகள் 20,000 சம்பளம் வாங்கினார்கள். இன்று நமது தம்பிகள் 2 லட்சம் சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நமது தம்பிகள் ஒரு சிலர் எனக்கு தெரிந்தவர் கூட 20 லட்சம் வாங்குகிறார். நம்பீர்களா? நம் சமுதாய தம்பி பல பேர் 20 லட்சம் அமெரிக்காவில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையான 200 ரூபாய் இன்று 20 லட்சமாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குவதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். You have to sacrifice. நீங்கள் சும்மா வந்து விடாதீங்க. குழந்தைகள் தாய்மார்களை தயவு செய்து நன்றாக கவனியுங்கள். உங்கள் குழந்தைகளை 9ஆம் வகுப்புக்கு கொண்டு போய் சேர்க்கிறென்றால் திருவிழாக்கள், திருமணங்கள், மஞ்சவரத்து நிப்பாட்டுங்கள். இதைத்தான் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க எங்கேயும் போவதில்லை. 9ஆவதில் இருந்து 10வது, 11வது, 12வது வரை கல்வியை தவிர அவர்களுக்கு வேற எந்த வேலையுமே கொடுப்பதில்லை. ஆகவே நீங்கள் டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்று மட்டும் கனவு காட்டாதீர்கள். அதை விட சிறந்த படிப்புகள் இருக்கு. யூபிஎஸ் என்று சொல்வார்கள், யூனிட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுதான் உலகத்திலே மிகவும் கடுமையான தேர்தல் என்றால் இந்த யூபிஎஸ் தான். அதற்காக நீங்கள் முன்வர வேண்டும். இந்த பகுதியிலே ஒருவர் கூட யூபிஎஸ்சில் வெற்றி பெற்றதில்லை. ஒரே ஒரு நண்பர் தம்பி மருதங்குடியிலிருந்து ஐஆர்எஸ் ரெவென்யூ ஆபீசராக இருக்கின்றார். அவர் மட்டும்தான் வந்தார். இன்னும் யூபிஎஸ்சிக்கு யாரும் வரவில்லை. நீங்க யூபிஎஸ்சிக்கு படிக்க கொஞ்சம் கேளுங்கம்மா. யூபிஎஸ்சிக்கு நீங்க வர வேண்டும். உங்க பிள்ளைகள் 9ஆவதில் இருந்து நீங்கள் அவர்களை நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டும். ஆங்கிலத்திலே தேர்வை நன்றாக எழுதப்பட வேண்டும். 9ஆவதில் 80 மார்க்கு ஆங்கிலத்தில் பெற வேண்டும். 10ஆவதில் 85, 11ஆவதில் 90. அப்படி ஆங்கிலத்தில் நீங்கள் படித்தால்தான், அதிகமான மதிப்பெண்கள் பெற்றால்தான் யூபிஎஸ் போன்ற எக்ஸாம்களை நீங்கள் அடைய முடியும் என்பதை நீங்கள் கனவு காட்ட வேண்டும். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஒரு ஆங்கிலம் சொல்லுங்கள். நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால்தான், தியாகம் பண்ணால்தான் நீங்கள் சக்சஸ் ஆக முடியும், வெற்றி பெற முடியும். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஒரு காலத்திலே படிப்பதற்கு வசதி இல்லை, படிப்பதற்கு இடமில்லை, படிப்பதற்கு போதிய வசதிகள் இல்லாமல் இருந்தோம். என்று எல்லாம் இருக்கின்றது. இங்கே சமையல் கலைஞர்கள் படுகின்ற கஷ்டம் நமக்கு தெரியும். அந்த சமையல் கலை என்பது ஒரு சாதாரண தொழில் இல்லை. இங்கே நம்ம சமய கல்யாணத்துல வெண்டைக்காய் கொத்தவரங்காய் போட்டு மண்டி வைக்கிறது இல்லை. இவங்க பண்ற சமையல் மிகப்பெரிய சமையல். ஸ்ரீலங்காவிலே அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமாவா பட்டாரநாயக்கா அவர் வீட்டில் சீஃப் குக்காக இருந்த ஒரு நபர் கல்லலை சேர்ந்த நடேசன் என்றவர். ஒரு பிரைம் மினிஸ்டர் வீட்டில், ஒரு பிரசிடென்ட் வீட்டில் ஒரு சமயக்காரனாக இருக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. டிப்ளமோட்ஸ், பிரசிடென்ட், வெளிநாட்டில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் வருகின்ற இடத்தில் சமையல் பண்ணுவது என்றால் அந்த வெளிநாட்டுக்காரர்களுடைய அனைத்து நாடுடைய சமையலையும் கற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமையல் கலையைத்தான் இப்பொழுது கையில் எடுத்து இப்பொழுது இந்த விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு தெரியாதா? பாருங்கள், இந்த சம்பளத்தை அப்படியே மனைவிக்கு வைத்துவிட்டு இல்லாத பாக்கெட்டில் போட்டுவிட்டு போக தெரியாதா? அவர்கள் வாங்குகின்ற சம்பளத்தை, குறைந்த சம்பளத்தை அதில் மிச்சம் பண்ணி இது போன்ற ஒரு நிகழ்வுகளை, மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான சங்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறவர்களுக்கு நம் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி, போதும் ஆங்கிலத்தை கையில் எடுங்கள், நீங்க அதிகாரம் உங்கள் கையில் வரும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, அடுத்த ஆண்டும் இதே போல சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காமிக்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் படக்கூடிய அங்கே சில நேரங்களில் நாங்கள் படக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அதுபோக இன்னைக்கு சின்ன பசங்க கேட்டரிங் முடிச்சுட்டு வந்து அங்கே இது பண்ணி சம்பளம்லாம் கேட்கும்போது அதோட ரொம்ப குறைவான சம்பளம் நாங்கள்லாம் இருக்கோம். ஆனால் நாங்கள் பெரிய செஃப், எல்லாம் நாட்டு சாப்பாடு சமைக்கிறோம். யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸில் தான் அனுப்புகிறாங்க ஃபுட்டு. அதை எதிர்த்து நாங்கள் பார்த்து சமைக்கிறோம், எல்லாம் கொடுக்குறோம், நல்லா இருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த பேசிக் சேலரிங்கிறது எங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 இந்த மாதிரி தான் ஏறுது. திரவியம் தேடு என்று சொல்வார்கள். சமையல் கலைஞர்கள் நலச்சங்கம் கோயிட் இந்த சங்கத்தின் கல்வி விழா இன்று காரைக்குடியில் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் சமையல் கலைஞர்கள் சங்க தலைவர் கம்பனூர் திருநாவுக்கரசு அவர்களே, முன்னிலை வளர்த்து கொண்டிருக்கும் ராமச்சந்திரன் அவர்களே, சூரப்படி ஒருங்கிணைப்பாளர், முத்துச்சித்திரன் வைரம்பட்டி, பரணி என்ற பழனிசாமி ஏம்பல் ஒருங்கிணைப்பாளர், ஆவுடையப்பா முத்து, ஆறுபடையப்பா முத்து, மாவட்டத்தின்கோட்டை. இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி நேற்றெல்லாம் இரவு முதல் பாராமல் இந்த அரங்கத்திலே வேலையை செய்து சிறப்பாக இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பெரிய கூட்டு தம்பி இளையராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும், வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் கல்யாணவாசல் சி கருப்பையா அவர்கள், வங்கியில் ஏஜிஎம் என்றால் ஜிஎம் அடுத்த போஸ்ட் கீழே அந்த அடிஷனல் ஜெனரல் மேனேஜராக ஐரோப்பியில் பணியாற்றி மதுரையில் வசித்து வரும் திரு மணிவேல் சார் அவர்களே, ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றி வாழ்த்துறை வழங்க இருக்கும் ஆவணா குணசேகரன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் திரு சபாபதி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களது கணவரை, மகனை, சகோதரரை வெளிநாட்டிற்கு அனுப்பி அந்த பணத்தில் நான் குடும்பம் நடத்தி குழந்தைகளை படிக்க வைத்து குழந்தைகளின் திருமணங்களை நடத்தி இவர்களது உழைப்பு தான் நமக்கான உதவி என்று இந்த உதவி குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வாழ்ந்து பணங்களை அனுப்பி தன் குடும்பத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சமையல் கலைஞர்களே, அவர்களது குடும்பத்தினர்களே, அவர்களது குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சமையல் கலைஞர்கள் சிறந்த உணவுகளை அங்கே சமைத்து கொடுத்து ஒரு குடும்பங்களிலே பணி செய்து மிக ஒரு அந்த சொல்லுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை தான் ஒரு சிலர்கள் அந்த நமது மக்களை அங்கே சந்திக்க முடியும் என்று சொல்லுவார்கள். அனைத்து சுகதுக்கங்களையும் இழந்து அந்த நாட்டிலே பணி செய்து ஒரு கல்வி விழாவை நடத்த வேண்டும். அதற்கு இப்பொழுது வழிகாட்டிய நமது நண்பர்களின் உலகில் எல்லாம் கேட்டு கல்வி ஒன்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்திய அரசியலமைப்பை சட்டத்தை எழுதுவதற்கு உதவியது. நமக்கு 7.5% ஆசிரியர் சொன்னார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களான ரிசர்வேஷன்கள் இருக்கின்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்களே. அதை முதலில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு சொல்லியவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தான். அதன் பிறகுதான் அரசு வழக்கு போட்டு அந்த 7.5% பெற்று அதிக மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அந்த ரிசர்வேஷன் கிடைத்தது. அதுபோல நாம் மறந்துவிடக்கூடாது என்று ஆதிக்க சாதியினர் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார்கள். அதையெல்லாம் மீறித்தான் இவர்களை போன்றவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கி இன்று பெரிய பெரிய பதவி
இந்த சமையல் கலைஞர்கள் நல சங்கம் கோயிலில் பணியாற்றும் நண்பர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருப்பது மிக பெருமையாக இருக்கிறது. அதனை ஏற்பாடு செய்த நண்பர் தலைவர் கம்மனூர் திருநாவுக்கரசு அவர்களையும், முன்னிலை வகிக்கும் ஆட்சியப்பன் மற்றும் எனது அன்பு மருமகன் முத்துச்சித்ரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கு பெருமளவில் கூடியிருக்கின்ற பெற்றோர்களே, மாணவர்களே, உங்களுக்கும் எந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. நடத்துவது சமையல் கலைஞர். நமக்கு இங்கெல்லாம் நமது பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள்லாம் கோயிலுக்குள்ள வெளிநாட்டு போய் வேலை பார்த்துருக்காங்க, நம்ம கற்பனையை நேர்த்துக்கிட்டு இருப்போம். இங்க இருக்க அவருடைய மனைவிமார்கள், பெற்றோர்கள் எல்லாருமே தனது வீட்டுக்காரரை, தந்தையை, அண்ணன் தம்பிகளை அயல்நாட்டுக்கு அனுப்பிவிட்டு ஏதோ பெருமளவில் சம்பாதித்துக் கொண்டிருக்காங்க அனுப்பிவிட்டு இங்கு சோவாக நினைக்கக்கூடாது என்று உங்களுக்கு அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். அந்த நிலையில் இன்றைய நிலைமையில் வந்து இந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அண்ணாச்சி கூட சொன்னாங்க 7% ரிசர்வேஷன் இருந்தாங்க. 7% ரிசர்வேஷன் வந்து நீட்டில் கொடுக்குறாங்க. அந்த நீட்டில் கொடுக்குறது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் முத்துச்சித்ரனுக்கு தெரியும், நாங்கெல்லாம் கல் உடைச்சிக்கிட்டு படித்தவங்க. அந்த வரவையில் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நாள் நிற்கிறோம்னாக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து வெளிநாட்டில் போய் நல்ல மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. என்ன தொழில்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டாந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஆரம்பத்தில் எங்களை மாதிரி கல்வடைக்கிறோம். நீங்களாம் வந்து நல்ல நிலைமையை வந்து நல்ல ஸ்கூலில் படித்து இன்னைக்கு வந்து எல்லா கான்வென்ட் அப்படி இப்படி நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க. அதை நீங்கள் பொறுப்புடன் படித்து முன்னேறணும். இது அடுத்ததாக சொல்லணும்னாக்க இன்றைய கல்வித்தரம். கல்வித்தரத்தில் வந்து ஏகப்பட்ட முன்னாள் மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போதைக்கு அங்கேயே தடையில் வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கான நீட் தேர்வு அந்த மாதிரி வந்து நுழைவுத் தேர்வுலாம் வைத்திருந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வந்து மிகவும் சிறப்பாக படித்தால்தான் நீங்கள் இந்த போட்டித் தேர்வெல்லாம் முன்னேறி உயர்கல்வி அடைய முடியும். அன்னைக்கு சொன்னாக்கா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அந்த எஸ்எஸ்சி இது மாதிரி நிறைய பொது தேர்வுலாம் இருக்குது படிக்கு. அதே மாதிரி கல்வியில் வந்து உயர்கல்வி போவதற்கு நிறைய நீட் இந்த மாதிரி போன்ற கோச்சிங் சென்டர் இருக்கு. அதில் கோச்சிங் சென்டர் பார்த்தா நம்மளால் படிக்க முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. நீங்கள் சப்ஜெக்டில் வந்து என்னத்தான் படிச்சுக்கணும், நீட்டில் ஒரு கணக்கில் வச்சுருக்காங்க. அந்த கல் வந்து நீங்கள் வந்து கடந்து போவது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நீங்கள் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்க முன்னால் வந்து யார் முன்னேறிய வகுப்பு இங்கே இருந்தாங்களோ அதை விட அதிகமான மதிப்பெண்கள் நம்ம பையன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை வந்து நீங்கள் வெகு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் போட்டித் தேர்வாக இருக்கட்டும், உங்கள் சாதாரண படித் தேர்வாக இருக்கட்டும், அதை சிறப்பாக படித்து நிறைய மார்க் வாங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்காக வேற வழியே கிடையாது. படிக்கிறது மட்டும்தான் வேலை. வேற இது அரசியல் மற்ற இந்த பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் எங்களை சேட்டம் பண்ணுவாங்க எல்லாம் சேராமல் தயவு செய்து நீங்கள் வந்து உங்கள் படிப்புடைய குறைஞ்சி வந்துங்க. அதுக்காக தான் உங்கள் பெற்றோர்களும் உங்கள் தந்தைமார்களும் அயல்நாடு போய் உழைக்கிறார்கள். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமையல் கலைஞர்கள் நலன் சங்கத்தில் நாங்கள் பணிபுரிவது வேற நாடாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிர் நாடு என்பது என் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் என்பதை நிகழ்த்தக்கூடிய சொல்லக்கூடிய விதமாக உழைப்பில் பணிபுரிந்து கொண்டு தன்னுடைய உழைப்பு முழுவதும் பிறர் நாட்டிற்காக பிறர் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் எல்லாம் அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை கட்டமைத்து அந்த அமைப்பு தனக்கு மட்டும் இல்லாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய தன் சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற விழாவை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை தோழர்களே, பேரெல்லாம் சொல்லணும்னா நேரம் பத்தாது. நான் துண்டு சீட்டு கொடுக்குற அளவுக்கு பேச மாட்டேன், அதுக்கு முன்னால முடிச்சிடுறேன். அந்த அடிப்படையில் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழனுடைய பண்பாடு, தமிழருக்கு ஒரு திமிர் என்று சொல்வார்கள், அதே போல அந்த அடிப்படையில் சமஸ்கிருதமான வார்த்தையாக இருக்கக்கூடிய கும்புரசாமி ஐயா வணக்கம் என்கின்ற இந்த அடிமைத்தனமான வார்த்தையை தவிர்த்து எல்லோரும் சமம் என்று எல்லோரும் பண்பாடோடு இருக்கக்கூடிய
நேற்று இந்த சுதந்திர விழாவில் ஒரு பள்ளியில் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அங்கே சொன்ன ஒரு கருத்து, மொத்தம் 3 கருத்தை சொல்லிட்டு நான் விடைபெறலாம் இருக்கேன். அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு முக்கியமாக வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் கர்னல், அவர் தளபதி வடநாட்டுக்காரரு, அவர் வந்து ஒரு கேள்வி வச்சார். அப்ப பல பேருக்கு பல எண்ணங்கள் ஓடிச்சு. ஆனா இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, முதல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ், முதல்ல அந்த நம்பிக்கை, சுய நம்பிக்கை உண்டாகணும். இரண்டாவதாக மோட்டிவேஷன், உற்சாகம். அது செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கலாம் அல்லது வெளி காரணியிலிருந்து மோட்டிவேட் பண்ணலாம். இப்ப நடக்கிறது வெளியில இருந்து வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றாங்க. அந்த மோட்டிவேஷனும் செல்ஃப் கான்பிடன்ஸும் உங்க குழந்தைகளுக்கு உண்டாக்குற கடமை பெற்றோருக்கு உண்டு. முன்னாடி பாட்டு பாடுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பிறக்கும் போது அது நல்லவராகவும் கெட்டவராகவும் அன்னை வளர்ப்பது. இது வந்து நமக்கு சாபமா வரமா? எல்லாரும் தாய் தந்தையோட குழந்தைங்க மற்ற சமுதாயத்தில் வளர்றாங்க. ஆனா நமக்கு மட்டும் அது வரமா சாபமான்னு தெரியல. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் அன்னையே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அதாவது சொந்த உறவை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வருமானம் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே உழைக்கிறாங்க. ஆனா முழு பொறுப்பும் அந்த தாய் கையில வந்து விழுகுது. அப்ப அந்த தாயினுடைய அவருடைய வழிகாட்டுதல் அவர் வந்து மொபைல் மூலமா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறார், நேரடியாக பேசுற மாதிரி. அந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, உயர்கல்வி அதாவது கல்லூரி படிப்பு பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிக்கிறது படிக்கிறவர்கள் 40% பேர் தான் கல்லூரிக்கு போறாங்க. 60% பேர் கல்லூரியில முடிக்க முடியல. ஆனா இங்க ஒரு சவால் எடுத்துக்கிறீங்க, அது எனி டிகிரி, எந்த டிகிரியா இருந்தாலும் நம்ம ஒரு டிகிரிய முடிக்க வைக்கணும். இங்க பாருங்க, புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல
ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே தோழா முன்னால் வாடா உன்னால் முடியும் தோழா முன்னால் வாடா உன்னால் முடியும் தலகணபதி தளபதி நீதா அன்பன் தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் மகன் நீதானே மாணவன் மனது வைத்தால் மதுரை மாதரே பாலாகும் கீரல்கள் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ அடித்த வியர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாதே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்னிச்சிறகே. எடுத்து வா உயர்ந்து
அலறிட கதறிட போரடா தடை சிதறிட உடைபட ஏறடா விடை வீரமே உலகெல்லாம் கூறடா. மாமலை கூட நீ வீறு கொண்டு ஏறும்போது கால்களில் கீழே நீ ஏறி ஏறு. பேரலை கூட நீ மோதி கொண்டு நீந்தும் போது தோள்களில் கீழே நீ ஏறி ஏறு. குருதியில் உறுதியை சேரடா திசை எங்கிலும் எல்லைகள் மீறடா. Never, ever give up. Give up, out of the way, he's coming to play. Get out, the other stage, ready to race. தேகம் என்னும் தீயிலே என்னை ஊற்று. 100 வாள்கள் மோதினும் நெஞ்சை காட்டு. ரோஷம் கோபம் ரெண்டையும்